சத்தமில்லாமல் அண்ணாமலை செய்த பகீர் சம்பவம். மேலிடத்துக்கு அனுப்பிய பட்டியலால் பரபரக்கும் அதிமுக. இதுதான் என் இறுதி முடிவு, ஓங்கி அடித்த அமித்ஷா. அலறிக்கொண்டு டெல்லிக்கு ஓடிய எடப்பாடி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் கடந்த கால தேர்தலை விட பாஜக அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருக்கிறார். அதன் காரணமாகவே அண்ணாமலை மூலம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வாக்கு வங்கி உள்ளது, அதிமுகவில் இணைந்து போட்டியிடும் போது எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து ஒரு பட்டியல் கேட்டுள்ளார் அமித்ஷா. அதையடுத்து அண்ணாமலை பாஜக ஐடி விங் மூலம் ஒரு சர்வே நடத்தியுள்ளார். அதில் பாஜகவுக்கு நகர்ப்புறங்களில் அதிகப்படியான வாக்கு வங்கி இருப்பதாகவும், குறிப்பாக கோவில் நகரங்களில் கடந்த காலங்களை விட இந்த முறை அதிக வாக்கு வங்கி உருவாகி இருப்பதால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. அந்த அடிப்படையில் தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா 50 தொகுதிகள் குறித்த பட்டியலை அனுப்பியுள்ளார் அண்ணாமலை. அந்த பட்டியலில் 30 தொகுதிகளை தேர்வு செய்து வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டில் இந்த முறை பாஜக போட்டியிட விரும்பும் தொகுதிகளை அவர் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் கொடுத்துள்ளார். அப்படி அமித்ஷா எடப்பாடிக்கு அனுப்பிய பட்டியலில் நாகர்கோவில், விளவங்கோடு, குளச்சல், நெல்லை, விருதுநகர், காரைக்குடி, மதுரை வடக்கு, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, அரவக்குறிச்சி, திருக்கோவிலூர், கோவை தெற்கு, திட்டக்குடி, தாராபுரம், மொடக்குறிச்சி உள்பட 20 முக்கிய தொகுதிகளையும் பாஜக முதல் கட்டமாக பட்டியல் போட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் நாகர்கோவில், நெல்லை, கோவை தெற்கு, மொடக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த முறை கோவை தெற்கு தொகுதியை பாஜகவுக்கு கொடுத்துவிட்டு அதிமுக வடக்கு தொகுதியை தாங்கள் போட்டியிட முடிவெடுத்துள்ளார்கள். மேலும் ஸ்ரீரங்கம், சிதம்பரம், பழனி, திருத்தணி, திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், தென்காசி, நெல்லை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளை கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று எடப்பாடி அழுத்தம் கொடுத்துள்ளார் அமித்ஷா. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இந்த முறை நாங்கள் தான் போட்டியிடுவோம் என்று ஆரம்பத்திலேயே அமித்ஷா சொல்லிவிட்டாராம். அங்குள்ள திருப்பரங்குன்றம் கோவில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் திமுக அரசு அதை செயல்படுத்தவில்லை என்பதால் அங்குள்ள முருக பக்தர்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து திமுக அரசின் செயல்பாட்டுக்கு எதிராக திருப்பரங்குன்றத்தில் உள்ள பாஜகவினரும் இந்த அமைப்புகளும் போராடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 1ஆம் தேதி பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அதோடு அங்கு எடுத்த சர்வே படி அங்குள்ள இந்துக்கள் திமுக மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் இந்த தொகுதியில் பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும். அப்படி வைத்து திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றி காட்ட வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரம் காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் தொகுதியில் இந்த முறை பாஜக போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும். அதனால் தான் அந்த தொகுதியை பாஜகவுக்கு கேட்டு வருகிறார் அமித்ஷா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கோவில் நகரங்களில் பாஜகவுக்கு கூடுதல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் அந்த தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை இறக்கிவிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று அவர் பாஜக பட்டியல் போட்டுள்ள பாதி தொகுதிகளை அதிமுகவுக்கு வாங்கிவிட வேண்டும் என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறாராம். இந்த நேரத்தில் தான் ஏற்கனவே பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கும் பகுதிகளை டெல்லி மேலிடத்திற்கு தெரிவித்த அண்ணாமலை, திருப்பரங்குன்றம் மட்டுமின்றி சிதம்பரம் நடராஜர் கோவில், அவினாஷி கோவில் உள்பட எந்தெந்த கோவில்களில் பிரச்சனைகள் இருந்து வருகிறதோ அந்த பகுதிகளில் தொடர்ந்து பாஜகவினரும் இந்து முன்னணியினரும் திமுகவுக்கு எதிராக போராடி வருவதால் அதுபோன்ற தொகுதிகளில் பாஜக தான் போட்டியிட வேண்டும். அங்குள்ள மக்கள் திராவிட கட்சிகளை விட பாஜக தங்கள் பகுதிகளில் வர வேண்டும் என்பதில் தான் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் எந்தெந்த கோவில்களில் பிரச்சனைகள் நீடித்து வருகிறதோ அங்கெல்லாம் பாஜகவும் இந்து முன்னணியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டி அந்த தொகுதிகளை கண்டிப்பாக பாஜக வேட்பாளர்களை தான் இறக்க வேண்டும் என்று கூறிவிட்டாராம் அமித்ஷா. இதன் காரணமாகவே அண்ணாமலை அனுப்பிய பட்டியல்படி அந்த தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருக்கிறாராம். என்றாலும் முக்கிய கோவில் நகரங்களில் அதிமுக வேட்பாளர்களையும் இறக்கிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நேற்று டெல்லி செல்லும் போதும் ஒரு பட்டியலோடு சென்றுள்ளாராம் எடப்பாடி. மேலும் நேற்று இரவு அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்த எடப்பாடி எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்கிற பட்டியலை கொடுத்து ஓகே செய்துள்ளாராம். அவரை தொடர்ந்து இன்று நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோர் அமித்ஷாவை டெல்லியில் சந்திக்கிறார்கள். அடுத்த செய்தி. திமுக கோட்டையில் களமிறங்கும் விஜய். வெயிட்டான வேட்பாளரை களமிறக்க திட்டமிடும் மு.க. ஸ்டாலின்.
மகளை இறக்கிவிட சொல்லும் சத்யராஜ். தற்போது தமிழக அரசியலில் என்ட்ரி கொடுத்துள்ள விஜயால் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். என்றாலும் விஜயின் வருகையால் திமுக, அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளில் யாருக்கு அதிக பாதிப்பு, யாருடைய ஓட்டுகளை அவர் அதிகமாக பிரிக்கப் போகிறார், அப்படி அவர் பிரிப்பதால் யாருக்கு தோல்வி ஏற்பட போகிறது என்கிற கோணத்தில் தான் விஜயை பார்க்கிறார்கள். குறிப்பாக விஜய்க்கும் திமுகவை போலவே மதசார்பற்ற அரசியல் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சிறுபான்மையினரின் ஓட்டுகளை தன் பக்கம் திருப்பும் அரசியலை செய்து கொண்டிருப்பதால் தான் 22 கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் ஸ்டாலின். இந்த நிலையில்தான் விஜயை தேர்தலில் வெற்றி பெற வைத்து சட்டசபைக்குள் வரவிட்டால் அது எதிர்காலத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்துவார். குறிப்பாக விஜய்க்கும் உதயநிதிக்கும் ஒரு அரசியல் போர் வெடித்துவிடும் என்று நினைக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். அதனால் அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்திவிடக் கூடாது, விஜய் கட்சியினரை மட்டுமின்றி விஜயை கூட வெற்றி பெறவிடக் கூடாது என்று நினைக்கிறாராம். அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள பெரம்பூர் அல்லது திருச்சி தொகுதியில் விஜய் போட்டியிடப் போவதாக செய்திகள் வெளியானதை அடுத்து அவரை திமுக தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்கிறது. அதிலும் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சர்வே நடத்தி அங்கு தற்போது தேர்தல் அலுவலகமும் அமைத்திருப்பதால் விஜய் அங்குதான் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக அந்த தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபுவை களமிறக்க திட்டமிட்டுள்ளது திமுக. ஆனால் இப்போது நடிகர் சத்யராஜ் தனது மகள் திவ்யாவை விஜய்க்கு எதிராக போட்டியிட வைக்க ஸ்டாலினை கேட்டுக் கொண்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சத்யராஜை பொறுத்தவரை விஜய் தாவேகாவின் முதல்வர் வேட்பாளர் என்பதால் அவரை எதிர்த்து தனது மகள் போட்டியிட்டால் தோற்றால் கூட அரசியலில் வளர்ந்து விடுவார், பேசப்படும் முக்கிய வேட்பாளராகி விடுவார் என்று ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறாராம். குறிப்பாக விஜய்க்கு பெண்களின் ஓட்டுகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவருக்கு போட்டியிட ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தினால் பெண்களின் ஓட்டுகளை அவரிடமிருந்து பிரிக்க முடியும் என்று சொல்லி ஸ்டாலினை தனது வழிக்கு கொண்டு வர முயற்சித்து வருகிறாராம் சத்யராஜ். ஆனால் திமுகவின் சீனியர்களோ விஜய்க்கு எதிராக சத்யராஜ் மகளை நிறுத்துவதற்கு அவர் அத்தனை வலுவான வேட்பாளரா என்று மு.க. ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பி வருவதோடு பல பரீட்சை பார்க்கிற நேரத்தில் இந்த விஷப்பரீட்சை எல்லாம் வேண்டாம் என்று ஸ்டாலின் மனதை மாற்றி வருகிறாராம். அதனால் சத்யராஜ் மகளை விஜய்க்கு எதிராக களமிறக்கும் முடிவு மாற்றிவிட்டாராம் ஸ்டாலின். மேலும் இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கோட்டையாகவே இருந்திருக்கிறது. இதுவரை 9 முறை அங்கு திமுக வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக 2 முறை வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட R.D. சேகர் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 50,000 ஓட்டுகள் அதிகமாக பெற்றார். அதேபோல் கடந்த காலங்களில் அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர்கள் 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வந்துள்ளார்கள். என்றாலும் தற்போது விஜய் அங்கு களமிறங்குவதால் ஒருவேளை அரசியல் களத்தை மாற்றி விடுவாரோ, இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஓட்டுகளை தன் பக்கம் இழுத்து திமுகவை தோல்வியடைய செய்து விடுவாரோ என்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாம். அப்படி திமுகவின் கோட்டையில் விஜய் வெற்றி பெற்றுவிட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதனால் விரைவில் திமுக தரப்பும் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் சர்வே நடத்த திட்டமிட்டுள்ளார்களாம். அதோடு பெரம்பூர் தொகுதியில் விஜய் தான் போட்டியிடப் போகிறார் என்பதை தமிழக வெற்றிக் கழகம் உறுதிப்படுத்திவிட்டால் அதன் பிறகு யாரை அங்கு நிறுத்துவது என்பதை முடிவெடுக்கலாம் என்று திமுக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது.